வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். ஆஷாட நவராத்திரி, அதாவது வாராகி நவராத்திரியில வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு தான் இது. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாள்ல வருதுங்கிறத பத்தியும், திதி நேரம் என்னங்கறத பத்தியும், இந்த நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் இந்த பதிவுல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறதுக்கு, அதுவும் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு வாராகி அம்மாவுக்குரிய வளர்பிறை பஞ்சமி திதிக்கான வழிபாடு பத்தி தான் சொல்ல போறேன். அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த வழிபாடு செய்ய வேண்டாம். அந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமா வாராகி அம்மாவுக்கான வழிபாடை நீங்க செய்யக்கூடாது. நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த வழிபாடை செய்யணும். இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது ஜூலை மாசம் 6ஆம் தேதி ஆரம்பிச்சு நமக்கு ஜூலை மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாட்கள்னே சொல்லலாம். இந்த 9 நாட்கள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். நமக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை, கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான கெட்ட சக்திகள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் நீங்கும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அந்த வகையில இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய 9 நாட்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களா இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த ஆஷாட நவராத்திரியில 9 நாட்களுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அந்த வகையில இந்த ஆஷாட நவராத்திரியில 9 நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டுமாவது தவறாம வழிபாடு செய்யுங்க. இந்த நவராத்திரி 9 நாட்களும் வழிபாடு செஞ்ச முழு பலனும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க, கலசம் வச்சு வழிபாடு செய்யறவங்க, தீப வழிபாடு செய்யறவங்க, இப்படி எல்லாருமே இப்ப நான் சொல்ல போற வழிபாட செய்யலாம். நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். முதல்ல இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஜூலை மாசம் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலையில 8:32 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் ஜூலை மாசம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 10:19 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எந்த நேரத்துல செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு நேர வழிபாடு தான் உகந்தது. அந்த வகையில புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடுகளை செய்வீங்க. இப்படி செய்யறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க வேற எப்ப நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 7:31 மேல காலையில 10:19 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க தாராளமா செய்யலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், எங்க வீட்டுல வாராகி அம்மாவோட திருவுருவ படம் கிடையாது, திருவுருவ சிலை கிடையாது, நாங்க இந்த வழிபாட செய்யலாமான்னு கேப்பீங்க. தாராளமா செய்யலாம். நீங்க ஒரு அகல் விளக்கை எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதை ஒரு தட்டுல வச்சுட்டு இந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த தீபத்துல நம்ம வாராகி அம்மா எழுந்தருளுவாங்கிற முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ல போற வழிபாட நீங்க செய்யுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா புதுசா ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்க தனியா சுத்தம் பண்ணிட்டு உங்க பூஜை அறையில ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறீங்களோ அப்பெல்லாம் இந்த அகல் விளக்க நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க தவறாம 5 வகையான அபிஷேகங்களை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா வாராகி அம்மாவோட திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் தண்ணீர்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் கொஞ்சமா பச்சை கற்பூரத்தையும்
கலந்து இந்த தண்ணீரை வச்சு வாராகி அம்மாவோட திருவுருவ படத்தை நீங்க சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. வாராகி அம்மாவுக்கு சிகப்பு நிற பூக்கள் உகந்தது. சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒற்றை செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ரோஜா பூ, இது எல்லாமே நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா சங்குப்பூ, கருந்துளசி, வாசனை நிறைந்த பூக்கள், இது எல்லாமே நம்ம வாராகி அம்மாவுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியா இருக்கிறனால திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க காய்கறிகளால கூட நீங்க அலங்காரம் செய்யலாம். இது உங்க விருப்பம் தான். அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களால எந்த ஒரு நெய்வேத்தியத்தை செஞ்சு வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை தவறாம நீங்க செஞ்சு வைங்க. சிம்பிளா செஞ்சா கூட போதும். ஆனா முழு மன நிறைவோட செய்யணும். இப்படி மன நிறைவோட நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம வாராகி அம்மா மனம் குளிர்ந்து உங்க வீடு தேடி வருவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலையும் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பாங்க. இப்போ என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கலான்னு பாத்தீங்கன்னா, மண்ணுக்கடியில விளையக்கூடிய காய்கறிகள், கிழங்கு வகைகள் எதை வேணாலும் நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, வேர்க்கடலை, அப்படி இல்லைன்னா கேரட், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். வேக வச்சும் வைக்கலாம், அப்படியே பச்சையாவும் வைக்கலாம். அடுத்ததா பழ வகைகள் உங்ககிட்ட என்ன இருந்தாலும் அதையும் நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். பழ வகைகள்ல மாதுளம் பழத்தை நீங்க நெய்வேத்தியமா வைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நம்ம சேனல்ல நான் ரெகுலரா இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேரு இந்த மாதுளம் பழத்தை நான் சொல்ற முறைப்படி நெய்வேத்தியமா வச்சு தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி தேதிக்கும் வழிபாடு செய்யறதா சொல்றீங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதாவும் எனக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. மாதுளம் பழத்துல இருக்கக்கூடிய முத்துக்களை உதிர்த்து ஒரு கிண்ணத்துல வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேனை இந்த மாதுளம் முத்துக்களோட கலந்து இதை நெய்வேத்தியமா வைங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எது இருந்தாலும் இந்த மாதுளம் பழத்தையும் தேனையும் கலந்து நீங்க நெய்வேத்தியமா வைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. சரி, அடுத்து வேற என்னெல்லாம் நெய்வேத்தியமா வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, 1 டம்ளர் பானகம் நெய்வேத்தியமா வைக்கலாம். நம்ம வாராகி அம்மாவுக்கு பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா 1 டம்ளர் பால், ட்ரை ஃப்ரூட்ஸ், கல்கண்டு, பேரிச்சம்பழம், இப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க நெய்வேத்தியமா வைங்க. சர்க்கரை பொங்கல், நவதானியங்கள்ல செஞ்ச அடை, கருப்பு உளுந்துனால செஞ்ச வடை, இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யுங்க. அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு ஏத்த வேண்டிய தீபம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயும் போல 5 முக விளக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது. 5 முக விளக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல 5 திரி போட்டு 5 தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்து அதுல 5 திரி போட்டு 5 தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சின்ன சின்ன அகல் விளக்கு தான் இருக்குன்னா 5 அகல் விளக்கை எடுத்து அதுல நீங்க தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு இந்த ஆஷாட வளர்பிறை பஞ்சமி நாள்ல நம்ம போட வேண்டிய மாலை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறதையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். 5 வெற்றிலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத, கிளியாத நல்ல வெற்றிலையா, ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வெற்றிலைய நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனேயே மஞ்சள் கலந்த தண்ணியில நனைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் துணியை எடுத்து வச்சு இந்த வெற்றிலைய தொடச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 2ல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 5 விரலி மஞ்சள் நமக்கு தேவைப்படும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிட்டு இப்ப நான் சொன்ன பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ, மனைப்பலகையோ, சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். உங்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வேண்டுதல் என்னவோ அதை முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெற்றிலையில இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க வேண்டுதலை எழுதிக்கோங்க. உங்க வேண்டுதல் என்னவா இருந்தாலும் அதை ஒரே வார்த்தையில 5 வெற்றிலையிலையும் தனித்தனியா நீங்க எழுதிக்கோங்க.
எழுதிக்கோங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க பணம்னு சொல்லி எழுதினா போதும். கடன் பிரச்சனை இருந்தாலும் அடகு வச்ச நகையை நீங்க மீட்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல பணம்னு சொல்லி மட்டும் எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க எழுதுங்க. மத்தபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையோ பிரச்சனையோ இந்த வெற்றிலையில நீங்க எழுத வேண்டாம். அதே மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியம்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்ததா வேலை, திருமணம், குழந்தை, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒற்றுமைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்படி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை அந்த வெற்றிலையில எழுதி இப்போ இந்த வெற்றிலைக்கு நடுவுல மஞ்சள் கிழங்க வச்சு இந்த வெற்றிலைய சுருட்டிக்கோங்க. இத நீங்க பூக்கட்டுற நூலால கட்டிக்கோங்க. இந்த மாலைய நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ படம், திருவுருவ சிலைக்கு நீங்க போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. நீங்க தீப வழிபாடு செய்யறீங்கன்னா நீங்க ஏத்தி வச்சிருக்கக்கூடிய விளக்க சுத்திலும் இந்த மாலைய வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம வாராகி அம்மாவுக்கான மந்திரங்களை சொல்லி திருப்பியும் ஒரு தடவை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த வழிபாடு. இப்ப இந்த மாலைய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த வெற்றிலை 2 நாட்களுக்கு காயாம இருக்கும். 2-3 நாள் கழிச்சு, அதாவது வெற்றிலை காஞ்சு போறதுக்கு முன்னாடியே அந்த வெற்றிலைய எடுத்து அந்த வெற்றிலைய சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த வெற்றிலைகளை ஒரு டம்ளர் தண்ணீர்ல 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு அந்த வெற்றிலை துகள்கள், அதாவது தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை துகள்களை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. அடுத்ததா நீங்க மாலை கட்டுறதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நூலையும் நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த விரலி மஞ்சள் வச்சிருக்கிறீங்க இல்லையா, அதை நீங்க எடுத்து உங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது அந்த மஞ்சளை எடுத்து நீங்க மிக்சியில பவுடர் பண்ணிட்டு சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான்வெஜ் சமைக்கிறீங்கன்னா அதுக்காக இந்த மஞ்சளை நீங்க பயன்படுத்தக்கூடாது. இதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை சக்தி வாய்ந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா நம்ம வாராகி அம்மா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நிறைவேற்றி வைப்பாங்க. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.